சற்று முன் இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது நண்பர்களே. காலமானார் நடிகை ரஞ்சிதா. தமிழகம் வரும் பூத உடல். கைலாசாவில் நடந்த துயரம் என்ன நடந்தது? அந்த மிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. அவங்க அம்மா கதறி துடிச்சிருக்காங்க. என்னோட பிள்ளைக்கு நான் இறுதி மரியாதை செலுத்தன்னு. ஆனா அதை நித்யானந்தா அக்செப்ட் பண்ணவில்லை என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. அந்த உடலை நான் அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது, இது ஒரு இறைப்பிறவி என்றும் அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டார் என்றும் நித்யானந்தா தரப்புல இருந்து சில செய்திகள் இணையத்துல வெளியாகி உள்ளது. ரஞ்சிதாவோட திரைப்பயணம், அவங்க பிறந்தது கேரள மாநிலத்துல பிறந்தாங்க, கொச்சியில 1975ஆம் ஆண்டு. தற்போது அவருக்கு வயது 50 ஆகுதுங்க. இவர் திரை உலகத்திற்கு, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தவர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்று தாங்க சொல்லணும். ரஞ்சிதா 19 காலகட்டங்களில் மிகவும் பிஸியான ஹீரோயின் என்றே சொல்லாங்க. குறிப்பாக வெற்றி ஹீரோயின். இவங்க நடித்த எல்லா படமே மிகப்பெரிய ஹிட் என்றே சொல்லலாம். குறிப்பாக ஜெயின் கண்ணா என் சேலக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு எதுக்கு, அந்த பாட்டெலாம் மிகப்பெரிய ஹிட்டு. போதை ஏறி போச்சு. இப்படி இவங்க நடித்த ஏகப்பட்ட படங்களுங்க. கருத்தம்மா, அமைதிப்படை போன்ற பல படங்கள் சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய திரைப்படம் என்றே சொல்லலாம் மக்களால். அதன் பிறகு இவங்களுக்கு வழியிருந்த வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, திரைத்துறையில் கொடிகட்டி பிறந்தாங்க, அவசரப்பட்டாங்க. இவங்க லைஃப்ல 2000 ஆண்டு புகழின் உச்சத்தில் இருக்கும்போதே தொழிலதிபர், அதாவது மல்லிராஜ் என்பவர் திருமணம் பண்ணாங்க. அந்த திருமணம் இவங்களுக்கு சரியா போலங்க. ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகளுமே இப்ப என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு தெரியல. ஓகேவா, அது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குங்க. இந்த திருமணம் நீடிக்கலைன்னு வைங்களேன். இருவருக்கும் கருத்து வேறுபாடு அண்ட் பரஸ்பரமா உன்னோட வாழ பிடிக்கலன்னு ரஞ்சிதாவே விலகி விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்கலான்னு வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மார்க்கெட் சரியும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரியா அந்த மாதிரி சில பல நடிகர்கள் கூப்பிட ரொம்ப விரக்தி ஆயிருக்காங்க. ரொம்ப விரக்தி ஆயிட்டு தான் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆன்மீக தேடல் இருந்ததுங்க. அப்படி தேட போய் தான் நித்யானந்தா சித்தியில விழுந்தார்கள் என்றே சொல்லாங்க. நித்யானந்தா ஒரு கடவுளாவே பாவிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் என்றே சொல்லாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் இந்த செய்தி வெளிவரல. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு ரஞ்சிதாவும் அண்டு நித்யானந்தாவும் இணைந்த நெருக்கமான வீடியோ வெளியாகி வைரலுங்க. அன்றைய காலகட்டங்களில் இந்த செய்தி ஒரு வருடமாக பேசப்பட்டது என்றே சொல்லலாம். அதுல இருந்து, அதாவது அவரோட ஆன்மீக கெரியரே முடிவுக்கு வந்தது என்றே சொல்லாங்க. நித்யானந்தா நல்ல மனிதர். அவர் ஒரு 12 வயசு இருக்கும் போதே அவருக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைத்தது என்றே சொல்லாங்க. அவர்லாம் சரியா படிக்கல, 6வது 7வது கூட படிக்கலங்க. ஆனா ஆல் லாங்குவேஜ் பிரதானமா பேசுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அந்த சிவன் ஞானம் ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சு. ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னா அவர் சிவன் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாருங்க திருவண்ணாமலையில. அப்படியே ஒரு ஞானத்துல உட்கார்ந்துருப்பாரு. சாப்பாடு இதெல்லாம் இருக்காது. அவருக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைச்சிருச்சு சின்ன வயசுலயே. ஓகேவா, அதை அவர் நல்வழியில தான் இன்ன வரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மண்ணு பொண்ணு பெண்ணு, இதில் மாட்டாதவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது என்றே சொல்லாங்க. இந்த 3மே ஒரு மிகப்பெரிய போதை. இந்த மாதிரி அறியாமல் ஒரு தவறு நடந்தது. அண்டு மீடியாவை கூப்பிட்டு நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டார். அதாவது நித்யானந்தா அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு ரஞ்சிதா என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் என்னை பெரிய நடிகையாக பார்க்காதீங்க, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ நித்யானந்தாவுக்கு ஒரு புதிய சீடையாக தான் இருக்கேன், ஒரு புதிய பிறவியாக பிறந்திருக்கேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசான் கடவுள்னா நித்யானந்தா தான். இதுக்கப்புறம் இந்த செய்தியை கிளறாதீங்க அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்க 2 பேருமே. அதன் பிறகு நித்யானந்தா கொடிகட்டி பறந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்னைக்கு கைலாசா நாடையே தனியாக அமைச்சிருக்காரு என்றே சொல்லலாம். இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் மேட்ரு தான். இப்ப நீங்க சொன்னா ஒரு 20,000 பேர் நம்பினாங்கன்னா, அதாவது நீங்க சொன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும், அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு நாடை உருவாக்கலாங்க. பிஜேபி சப்போர்ட்ல தான் நித்யானந்தா இன்று வாழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு கடவுளா பாவிக்கிறாங்க சீடர்கள். யாரை கை காமிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த சீடர்கள் ஓட்டு போடுவாங்க. இதுதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் என்றே சொல்லாங்க. பிஜேபி சப்போர்ட்ல தான் நித்யானந்தா முழுமையாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா அந்த தீட்சை கொடுப்பாரு. அங்க உள்ள சீடர்கள்
வந்துட்டு ஜீவசமாதி ஆவாங்க. மேலும் வந்துட்டு அங்க போயிட்டா திரும்பி வர முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சட்டம் இருக்குங்க. அங்க இருந்து தப்பிச்சு வர்றது மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏகப்பட்ட சீடர்கள் வந்துட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க பேசின பதிவுகள்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரஞ்சிதா அவர்கள் வந்துட்டு அங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நித்யானந்தாவுக்கு மேல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை வந்துருச்சுன்னா, நித்யானந்தா கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட டொனேஷன் வந்து விழுகும்னு வைங்களேன். தங்கத்திலேயே மனுஷன் தங்கத்திலேயும் வைரத்திலேயும் வந்துட்டு அமெரிக்கால இருந்து டொனேட் வரும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு நாட்டுல இருந்துமே டொனேட் வரும். இந்த பணத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல என்னங்க சொல்றது, ஒரு ஆசை ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அப்ப இந்த கண்ட்ரோலை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்ததா இணையத்துல வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளது. இது வந்துட்டு நித்யானந்தாவுக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கலங்க. இதுலதான் சில பல மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு, அதாவது ரஞ்சிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. இன்னொரு பக்கம் என்ன ஒரு செய்தி வெளியாகி உள்ளது என்றால், ரஞ்சிதா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப பேரை வந்துட்டு நித்தியமதின்னு மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க முழு மனதாக ஜீவசமாதி அடைந்து விட்டதாகவும், அவர் உடல் வந்துட்டு பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கப்படாது என்றும் நித்யானந்தா தரப்புல இருந்து, அதாவது அந்த குழுமம் தரப்புல இருந்து சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளது. இந்த செய்தியை கேட்டவுடன் தான் என்னோட மகளுக்கு என்னதான் ஆச்சு, பெற்றோர்கள் வந்துட்டு துடிதுடித்து போயிருக்கார்கள் என்றும் இணையத்துல செய்தி வெளியாகி உள்ளது. அதே மாதிரி ரஞ்சிதா மகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு துடிதுடித்து போயிருக்காங்களாமா. கடைசி நேரத்துல வந்துட்டு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. தற்போது இந்த செய்தி தாங்க சோசியல் மீடியால வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கைலாசாவே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி தான். அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. ஏகப்பட்ட சீடர்கள் சொல்லியிருக்காங்க, அங்கிருந்து வெளிவந்தா டெஃபினட்டா வந்துட்டு அவன் மரணப்படுக்கைக்கு போய் விடுவான் என்றுதான் வெளிவந்த சீடர்கள் அனைவருமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வளையத்துல இருந்து வெளியே வர்றது மிகப்பெரிய கடினமாமா. அப்படி ஒரு வேலை, அதாவது ரஞ்சிதா முயற்சியை எடுத்திருக்கலாம். இது வேணாம்தா, நம்ம வந்துட்டு நார்மல் வாழ்க்கையவே வந்துட்டு வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வெளிவர முயற்சி பண்ணியிருக்கலாம். அதுல எதுவும் விபரீதம் நடந்ததா என்னன்னு தெரியலங்க. அல்லது உண்மையாகவே அவர் ஆன்மீக ரீதியாக ஜீவசமாதி அடைந்து விட்டாரா? இது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியான செய்தி என்றே சொல்லலாம் நண்பர்களே.